இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் நம்ம டபுள் சோரோ அப்படிங்கிற மாதிரி 555 அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 555க்கு பதிலாக 777 சொல்லிட்டு நம்மளுக்கு ஏசியில் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பிசியில் டபுள்ஸ் இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வந்து ஏபியில் டபுள்ஸ் இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ 7-7 அப்படிங்கும்போது இந்த ரிசல்ட் பேட்டர்னில் எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் முன்ன இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி எப்படி முழுமையான அந்த நம்பர்ஸ் வந்து வருதா, இல்லை அப்படி எப்படி வந்து நம்ம கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தினசரி வந்து சேரும். ஓகேங்களா? நம்ம சேனலில் தினசரி காலை 9:30 மணிலேருந்து நம்மளுடைய வீடியோ தினசரி நம்மளுக்கு வந்து வந்துடும். அதனால் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனே ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இன்றைக்கி கணிப்பில் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். இதில் வந்து 7-7 அப்படிங்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஸோ 7-7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே டபுள்ஸ் வர மாதிரி தெரியுது. ஆனால் அது எந்த மாதிரி டபுள்ஸில் வருது, எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 7-7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 727 அப்படின்னா இந்த இடத்துல 7-7க்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த சார்ட்டு படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 772 அப்படின்ட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7 அப்படின்னா 5, 7க்கு 5, 2க்கு 3, 7க்கு 5. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஜிக்ஜாக பேட்டர்ன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம். நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது நம்ம இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா 5-3-5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது 7-7க்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 7-7 அப்படிங்கும்போது 606 அப்படின்னு சொல்லிட்டு வருது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா அப்படின்னா 535 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது. 7-7 அப்படிங்கும்போது 535. அதே மாதிரி இந்த இடத்துல 7-7 அப்படிங்கும்போது 606 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 27 அப்படிங்கும்போது இங்கே வந்து 06 இருக்குது, இங்கே வந்து 60 இருக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து ஏபிஎஸ்சிபிசியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். சரிங்களா? 535 606. அதே மாதிரி 0660 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கணக்கில் வந்து வருது. ஸோ இதில் வந்து ஏபிலேயும் வரலாம், பிசிலேயும் வரலாம், இல்லை ஏசிலேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வருது. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் வந்து 7-7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வருதுன்னா 547 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 574 அப்படிங்கிறத நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 250 அப்படின்ட்டு 7-7 அப்படிங்கும்போது 502. அதே மாதிரி 7-7 அப்படிங்கும்போது 502. அதே மாதிரி 7-7 வந்து 520 அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் மாறி மாறி தான் இருந்தாலுமே நம்மளுக்கு இது மூலிமா நம்மளுக்கு இப்படி தான் வருது. சரிங்களா? சரி, இது வந்து இது மூலிமா அப்படிங்கும்போது 547, 574, 502, 520 அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம அப்படியே பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது 502, 520, 574, 547 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஜிக்ஜாக்காக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். சரிங்களா? இதெல்லாமே நம்ம பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 827 அப்படின்ட்டு இருக்குது. 8க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 7க்கு வந்து 4. அதே மாதிரி 2, 7 அப்படிங்கும்போது 474. ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கெஸ்ஸிங்கில் இதில் என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 574 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கிடைக்கிது. சரி, 574 அப்படிங்கும்போது அதே மாதிரி 574, 547 அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு பேராக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சொன்ன மாதிரி 7-7 அப்படிங்கும்போது 502, 250 அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா? சரி, அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8க்கு வந்து 5னா 7க்கு வந்து 4. அதே மாதிரி 2க்கு வந்து 7,
ஏழுக்கு வந்து 4 474. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 574. அதே மாதிரி 547. அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 447. அதே மாதிரி நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா 574 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8க்கு 9 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 8. ஸோ 8 4 6. ஸோ நம்மளுக்கு இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தா 4 7 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையுமே காமனாக தான் நம்மளுக்கு வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு மொத்தம் இதில் கிடைக்கக்கூடிய எண்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 535 553 606 660 574. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 874 474 250. அதே மாதிரி 846. இது எல்லாமே நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அல்லது டைரக்ட். 553 535 606 660 574 874 474 250 846 அப்படிங்கிறது நம்ம கடைசியில் இந்த இடத்துல பார்த்தா 846 அப்படிங்கிறது நம்ம வந்து இதையும் நம்ம பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கை இதில் கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதில் இதுக்கப்புறம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்றது பார்த்தா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 7 கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது 4 7. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 4 அதே மாதிரி தான் நம்ம சி போர்டையும் பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய கணிப்புகள் எல்லாமே இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம்.